என்னங்கடா இது? கஞ்சா சார். இது தெரியாம எப்படி போலீஸ் ஆனீங்க? சார் சார் அட அடிக்காதீங்க சார். சார் சார் வலிக்குது சார். சார் வலிக்குது சார். உங்க அம்மா மேல சத்தியமா எனக்கு வலிக்குது சார். சார் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார். தெரியாது. என்னய்யா? நார்காட்டிக் பிரான்ச்ல இருந்து கோகைன் கடத்தல் பத்தி தகவல் வந்திருக்கு சார். படியா? என்ன பேரு? எந்த ஊரியா? கேரளாக்காரன் சார். பேர் நூறு முகமது சார். ஆனா அவனுக்கு இன்னும் பல பேர் உண்டு சார். ஏயா அக்யூஸ்டுக்கு எல்லாம் பெரிய மாணிக் பாஷா ரேஞ்ச்ல பில்டப் கொடுத்துட்டு இருக்க. படிக்க சொன்னா படிச்சு தொலைக்க வேண்டியதானே? அபு, கரிக்குட்டி, ஜோஜோ மஞ்சுரான், மோகன்லால் பார்த்துருக்கேண்ணே. ஹலோ என்னப்பா பண்ற? டேய் கள்ள கூட்டன்றா. ஆமாடா அதே நாய்டா. உனக்கு தெரியுமா சார்? ட்ரக் டீலரா அவன். பார்க்க சில்லற பையன் மாதிரி இருக்கான். நம்பவே முடியல சார். எஸ். யோ உங்க வண்டி ஒண்ணு விடாம தேடுங்க. இப்ப நீங்க சொல்ல போறீங்களா இல்லையா? நீங்க யாரோட ஆளு? போன வருஷம் வரைக்கும் நான் ஜோதியோட ஆளா இருந்தேன் சார். இப்போ நான் 2 பேரும் சிங்கிள் சார். என்ன காமெடி பண்றீங்களா? சார் அது என் ஃப்ரெண்டோட அஸ்தி சார். அது கரைக்க தான் சார் நாங்கள் ராமேஸ்வரம் போயிட்டு இருக்கோம். யோ இத துறையா? ஆமா சார். அஸ்தியா அஸ்தியாண்டா பச்சைப்பால் எடுத்துட்டு போறீங்க? ஐயோ இதுதான் சார் நாங்கள் அப்பலேன்னு சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆமா சார். ஆக்சுவலா நீ சும்மாரா வந்திருக்கோம் பாரு குருமா பாக்கெட் மாதிரி. டேய் நீ சொல்ற. ஆக்சுவலி அப்ப சசி ബോസ് എനിക്ക് ദിണ്ടിവനത്തിൽ അർജന്റ് പണിയുണ്ട്. കുറച്ച് ഡ്രോപ്പ് ചെയ്താൽ നന്നായിട്ടിരിക്കും. அப்போ கஞ்சா? கஞ்சாவும் அவந்துதான் சார். அப்புதான் அண்ணே கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. டேவிட் அந்த சரக்கோட வர்த் எவ்வளவுன்னு சொன்னீங்க? ஒரு 2 கோடி ரூபாய் இருக்கு சார். ஓ ஓகே. இவங்களை ரிலீஸ் பண்ணுங்க. இனிமே இந்த ஊர் பக்கமே பார்க்க கூடாது. புரிஞ்சுதா? ஓகே சார். போங்க. டேவிட். எஸ் சார். அப்பா ஒரு வழியா தப்பிச்சோண்டா. ஆனா அந்த ஸ்டஃப்பை பிடிங்க வச்சிட்டாங்களேடா. லைஃப்ல அந்த மாதிரி ஒரு ஸ்டஃப் அடிச்சதே இல்லடா. போதல பாஸ்கர் ஜீசஸ்லாம் வந்தாங்கடா. என்னது உனக்குமா? நமக்கு மட்டும் ஏன்டா அந்த மாதிரிலாம் நடக்குது? கோக்கைன் விற்கிறவனுக்குலாம் நம்ம லிஃப்ட் கொடுத்துருக்குறோம். அந்த இன்ஸ்பெக்டர் எவ்வளோ வருதுன்னு சொன்னாரு? 2 கோடி. நிஜமாவா? என்னடா? நான் இல்லை பின்ன ஏன்டா அப்படி பார்க்குற? வேணாம் மச்சான், பாஸ்கர் உட்காந்துருக்கான். கதவை தர ஓடிடலாம். என்னங்கடா போடல? அட்லீஸ்ட் ஏதாச்சும் பேசுங்கடா. நீ இன்னும் சாகலை? சாகலைன்னா இது எப்படி? அப்போ நீ பேயா? அப்படின்னு சொல்லலாம். எதுக்கு வந்த? டேய் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் தான்டா வந்தேன். எப்போ போகிற? எதுக்கு போனோம்? இனிமேல் ஃபுல்லாக உங்களோட தான். நீங்கள் எங்கே போனாலும் உங்களோடய வருவேன். இந்த பட்டணத்தில் பூதமில் வர ஜீவம்பா மாதிரியா? அதே தான்.
சூப்பர் மச்சி. அப்போ ஒன்று பண்ண, போலீஸ் ஸ்டேஷன் நாங்கள் விட்டு வந்த ஸ்டஃபை திருப்பி எத்தனை பாப்போம். டேய் லூசாடா நீ, அவன் செத்துறான்டா, பேய் மச்சான் அவன். அவன் அஸ்திய கரைக்கு தான்டா ராமேஸ்வரம் போயிட்டு இருக்கோம், மறண்டியா? எங்கள் அம்மா சொன்னது தானே. டேய் அதை நான் போட்ட பிளான்ரா. ஏன்? டேய் ரோட் ட்ரிப் போகலான்னு எவ்வளோ நல்லா ஆசைப்பட்டிருந்தோம். நான் உயிரோடு இருக்கும்போது தான் போக முடியல. அட்லீஸ்ட் இப்பயாச்சும் போகலாம்ல. சரி அதெல்லாம் விடு. உங்கள் 2 பேர்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும். நீ ஒரு சொல்ல தேவையில்ல, நாங்கள் விடியத்துக்குள்ளே அஸ்தியை கரைக்கணும், நீ கிளம்பு. டேய் அஸ்தியை கரைச்சா நான் ஒரேடியாக போயிடுவேன்டா. அப்பா நல்லது. டேய் பிரா பொறுமையார். இந்த பார், நீங்கள் 2 பேரும் அஸ்தியை கரைக்க மாட்டீங்கன்னு சத்தியம் பண்ணுங்க. உங்கள் 2 பேருக்கும் செம்ம மேட்டர் ஒன்று சொல்கிறேன். டேய் என்ன நம்புங்கடா. நான் சொல்கிறத மட்டும் கேட்டிங்கன்னா நாளைக்கே நீங்கள் 2 பேரும் கோடீஸ்வரன். கோடீஸ்வரனா? ஆமாண்டா. நீ முதல்ல மேட்ரு சொல்லு, அதுக்கப்புறம் நாங்கள் சத்தியம் பண்ணுறோம். நீ முதல்ல வண்டி எடு, பின்னாடி போலீஸ் வருது. என்ன விஷயம் சொல்ற? சொல்கிறேன். நீங்கள் சசிகுமார்னு ஒருத்தனுக்கு லிஃப்ட் கொடுத்தீங்கல்ல? ஆமாம் மச்சி, அவன் ஒரு ட்ரக் டீலர் தான். நம்பவே முடியல. சே, தெரிஞ்சிருந்தா அவங்ககிட்ட சீப்பாக கஞ்சா வாங்கிருக்கலாம்டா. நல்ல வேலை அவனை கழட்டி விட்டோம். மாற்றாச்சு அவன் கூட இருந்திருந்தான் நேரத்துக்கு ஜெயிலில் தான் இருந்திருப்போம். அவனை நம்பி எப்படா 2 கோடி வரத்து கொகைன் கொடுத்தாங்கன்னு தெரியல. பிரா அண்ட் தோசை மீட் 2 கோடி. 2 கோடி மீட் பிரா அண்ட் தோசை. 2 கோடி மச்சி. ஏய் நம்ம கிட்ட இருக்கிறது வெறும் பொருள் தான், பணம் இல்லை. பணம் முதல்ல வரட்டும், அதுக்கப்புறம் கூத்தடிக்கலாம். நீ வண்டி எடு, நான் ஒரு சூப்பர் ஐடியா வச்சிருக்கிறேன். சார் வாங்க வாங்க வாங்க. அட முதல்ல உட்காருங்க. வாங்க. ரொம்ப டயர்டா இருப்பீங்க. என்ன சாப்பிடுறீங்க பாஸ்? அட முதல்ல என்ன வேணும் சொல்லுங்க. பூஸ்ட். டேய் தம்முடு சொல்லுங்க. சாருக்கு பூஸ்ட் போ கொண்டு வா. శరి బాయ్, నూతన సంవత్సర శుభాకాంక్షలు. రెడ్డి நான் சமகாஞ்சோல இருக்கேன். கடுப்பேற்றதா ஷட்டி, ரொம்ப ஓவரா பேசுற நீ. இதென்ன காலேஜா போய் புட்டில் வைக்கிற மாதிரி இருந்துச்சியா? நாளைக்கு நேரத்துக்கு வந்து சேரு. வரலன்னா நானே உன் సంగర్తి నాయకి నాస్తా போட்டுருவேன், புரிஞ்சுதா? షட்டி ఒకే ఒక మాట చెప్పాలి. గోవాకే పెరియ డానర్ನ வந்த கோவிந்த் ரெட்டிடா. என் எக்ஸ்பீரியன்ஸ் உன் வயசை விட ஜாஸ்தி. நாளைக்கு காலையில் சரக்கு உன்கிட்ட வரலன்னா நானே என் சங்க வெட்டி உனக்கு குரியரில் அனுப்பி வைக்கிறேன். அதை நீயும் உன் நாயும் வச்சு விளாண்டுக்கோங்க. ஜப்பால ஏன்டா சரக்கு வச்ச? காஞ்சிபுரம் செக் போஸ்டில் 10 போலீஸ்கார் சேர்ந்து ஒரு வண்டி போல் விடாது செக் செய்து நம்மோட சரக்கு கண்டுபிடிக்கான் பாடலன்னு ஒரே காரணம் கொண்டு ஞானதி பள்ளியில் வச்சது. என்ன சார் நல்லா சொரிஞ்சிட்டீங்களா? சாரி உங்க காரா? ஆமாம் சார். அதை விட்டு சரக்கு டப்பால இருக்குன்னு தெரிஞ்சும் ஏன்டா இறங்கி போய் வண்டியை தள்ளனா? വണ്ടി പ്രോബ്ലം പറഞ്ഞു, അതാ ഹെൽപ്ക്ക് ഹെൽപ്പ്. என்னடா பாக்குற? நீ கேட்டிய பூஸ்ட் சரக்க தொலைச்சிட்டு பூஸ்ட் என்னடா? காய்கறி வெட்டுற கத்தியா? இதை வச்சு வெட்ட வேணாம் அண்ணி சொல்ல சொன்னாங்க. ஏய் போடா அண்ணே, ஒண்ணு செய்யண்டனே. தம்பி வரினே. எழுந்துரு. உட்கார். இந்த பையில 18 பொட்டலம் இருக்கு. ஒவ்வொன்றும் 1 கோடி.
நீ மட்டும் சரக்கு எடுத்துட்டு வந்திருந்தன்னா இந்த பையோட மதிப்பு 20 கோடி. தம்பி என்னடா அப்பனா இருந்தாலும் கொண்டுருவேன். உன்னால கண்ட வண்டியும் பேச்சு வந்து. ஹலோ ஹலோ ரெட்டியா? நான் பாஸ்கர் பேசுறேன். அங்க நான் கொடுக்கா வேற சொன்ன உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ என்ன ரஜினிகாந்தாடா? சரி விஷயத்துக்கு வரேன். உங்ககிட்ட டீல் பேசணும். என்ன பேசணும்? என்கிட்ட கொக்கைன் இருக்கு, 2 கோடி ரூபாய் வர்த்து. டீல் வேணுமா வேணாமா? ஒரு நிமிஷம். செப்பு. சரக்கு நல்ல சரக்கா? செம்ம சரக்குங்க. ஏ கிரேட் சரக்குங்க. நாளை காத்தால 7 மணிக்கு பாண்டிச்சேரி அரியாங்குப்பம் பீச்சுக்கு வந்துரு. அங்க முடிச்சுக்கலாம். சீக்கிரம் வந்துடுங்க, எனக்கு வெயிட் பண்ணலாம் பழக்கம் இல்லை. கலையிடு மச்சி. என்னடா ஏன்டா உம்முன்னு இருக்க? ஒன்றும் இல்லை. டேய் சொல்கிறா. எனக்கு என்னவோ இதெல்லாம் பெரிய பிரச்சனை போய் முடியும்னு தோணுது. அடாடா இவன் வேற தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி அதையே சொல்லிட்டு இருக்கான். உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? மச்சான் இப்போ சொல்கிறேன், கோக் என்ன போலீஸ்கிட்ட கொடுத்துட்டு கிளம்பிட்டே இருப்போம். ஏய் என்ன யாராவது தானம் கொடுப்பனே தவிர போலீஸ்கார மட்டும் கொடுக்கவே மாட்டேன்டா. லைட்டாக கஞ்சா அச்சதுக்கு அச்சு நொங்கு திரண்டா கொடுக்க மாட்டேன். என்னடா ரிஸ்க் புரியாமல் பேசிட்டு இருக்கீங்க? ஏய் அப்படி என்னடா ரிஸ்க்கு? போலீஸ்கிட்ட மாட்டினா சங்கு தான் உன்னை தவிர. அந்த ரெட்டிக்கும் சசிக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கு, நீ பார்த்துட்டே இரு. எப்படி சொல்ற? ஒரு கட் ஃபீலிங். கோகெயின் தானா வருது. ரெட்டி ஒரு பெரிய டீலர். அவனோட நம்பர் 5 நிமிஷத்துல கிடைச்சிருச்சு. கால் பண்ண உடனே டீலுக்கு ஒத்துக்கிட்டான். எல்லாம் தானா வந்து அமைது மச்சான். நல்லா தானடா. When everything seems to be coming your way, you are probably on the wrong side of the road. இது நிமிஷம் எஸ்எம்எஸ் ஃபார்வர்டு தானே இருக்கலாம். ஆனால் மேட்ரு உண்மை மச்சி. இப்போ நீ லைஃப்பில் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் எஸ்எம்எஸ் ஃபார்வர்டு வச்சு தான் எடுக்கிறீங்க. விளங்கிடும். சரி இப்போ எங்கே போகிறோம்? பாண்டிச்சேரிக்கு. வேற வழி? என் தலை எழுத்துறா. சொல்லுங்க டேவிட். ஐயா இன்னும் கொஞ்ச நேரத்துல பாண்டிச்சேரி அரியாங்குப்பம் பீச்சில் சசி ரெட்டி இன்னொரு கேங்கோட பெரிய டீலிங் நடக்கிறதாக இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு சார். நீங்க தான் ரெட்டியா? இல்ல அமிதாப் பச்சன். நான் சொன்னேன்ல, இப்ப சந்தோஷமா? மிஸ்டர் ரெட்டி, எது இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாமே. சரகங்கடா நேத்தே குஷ்டம். வேணா கட்ட வந்து காசு கொடுங்க, டக்குனு ஒரு குவார்டர் வாங்கிட்டு வந்துடுறேன். நிக்கல அடிக்கிற வேலை வச்சுக்காத. சரக்கு அங்க இருக்கு, எடுத்துக்கோ. டேய் 101 அதான் கொக்கைன் கொடுத்துட்டோம்ல, எங்களை விட்றா. ரெட்டி எங்களை விட்டு தெரியாம பண்ணிட்டோம். என்னடா பண்ற? ஆமா டேய் என் பேர் 100. போன ட்ரை. ஏய் நீ வாடா, நீ அவங்க 2 பேரும் வண்டியில் எது? ஏய் நீ வண்டி எடு.
சரக்கு எங்கடா? தட்ட சுல்தானே கைரர் ஒட்டது கேக் தான் கொக்கோ கோலா. போறம்போ ஷெட்டியா, நான் யாருன்னு தெரியாம நீங்க 2 பேரும் ஆடிட்டு இருக்கீங்க. உங்களால ஒரு கீழே போடுறா. நீ எங்கடா போலீஸை? எந்தாடா சிரிக்கினது? உன்னை பார்த்து தாண்டா மொக்க. இவனுங்க மேல எல்லாம் ஒரு கேஸ் கூட கிடையாது. எல்லா எவிடன்ஸ்லயும் உன் பேர் தாண்டி இருக்கு. மாட்டின சங்கு தாண்டி. நான் சொல்றபடி கேளு, பேசாம என் கூட வந்துரு. இவனை போட்டு தள்ளிட்டு சரக்க ஷெட்டிக்கிட்ட கொடுத்து நம்ம செட்டில். ஏய் நிறுத்துறா. நான் கண்ணை பிடிச்சி நின்னப்ப வீட்டு திண்ணையை பிடிச்சி விளையாண்ட சில்லற இவன். இந்த எச்சசோறு தின்ற பாயட்டெல்லாம் டீல் பேசிக்கிட்டு. ஏய் கீழே போடுறா. அண்ணன் அண்ணன்னு சொல்லிட்டு கண்ணை தூக்கி காட்டுற. கண்ணை கீழே போடு. 20 கோடி அண்ணனா இருந்தாலும் மச்சனா இருந்தாலும் ஞான் கொள்ளும். சார், எங்கள் 2 பேர் மேலே தான் கன் இல்லையே சார். நாங்கள் போயிடுறோம் சார். கீழே வர்றேன். டேய் எங்கடா போற? இருடா, யார் பேக்கெட்லாச்சும் தம் இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். ஒன்றுமே இல்லை. இவெல்லாம் என்ன டானு? போலீஸ் போலாமா? ஒரு தேவையில்லை, ஒழுங்கா ஊர் போய் சேரலாம். நமக்கு மட்டும் ஏமாச்சு அந்த மாதிரிலாம் நடக்குது. நான் செத்தாலும் இனிமேல் அஸ்தி கரை கூட இந்த பக்கம் வர மாட்டேன்டா. மச்சான், கடைசியில் அஸ்தி கூட கரைக்கலையாடா? போகிற வழியில் எங்கேயே போட்டலாம். சூப்பர் ஐடியா. ஊருக்கு போய் கூவத்தில் கரைச்சிடலாம். என்னடாச்சு? என்னடாச்சு? பஞ்சர் நினைக்கிறேன். இது ஒன்று தாண்டா பாக்கி. என்னடா அந்த வாரம் முடிச்சிட்டு இருக்க? நவரு. டேய், அது நம்ம பேக்கே கிடையாதுடா. என்னடா சொல்ற? இது நம்ம வண்டி தானா? மச்சான், என்னடா அது? டேய், கோகைன் மச்சி. ஃபோன் அடிக்குது. எந்தா? டேய், நீ என்ன தேடிட்டு இருக்க? அதானே, நான் ஏன் தேடுறேன்? யாரா? மச்சான், ரெட்டி ஃபோன்டா. யாரோ ஷெட்டியா. என்னடா பண்றது?